நீங்கள் ஃபோன் பண்ணால் வாய்ஸ் கேட்ட உடனே கட் பண்ண உங்கள் ஆள் இனிமே நீங்கள் ஃபோன் பண்ணால் கட் பண்ண மாட்டாங்க. கோவமாக இருந்தாலும் பேசுவாங்க. ஏன்னா அவங்க மனசில் உங்களை பற்றின எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் திரும்பவும் ஒன்று சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதற்கான 15 அறிகுறிகள் என்ன, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, உங்கள் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க. ஆமாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதுவும் உங்கள் லவ்வராக இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் எக்ஸாக இருந்தாலும் கூட சரி, அவங்க உங்களை பற்றி நினைக்கும் போது உங்களுக்குள்ள உங்கள் உடம்புலையும் மனசுலையும் தானாகவே உருவாகக்கூடிய ஒரு 15 அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் விளக்கமாக பேச போகிறேன். அதுலேயும் வீடியோ கடைசியில் ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்ல போகிறேன். அதையும் கொஞ்சம் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மள பல பேர் அவங்க என்னை மறந்துட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் பிரபஞ்சம் நமக்கு சில சிக்னலை எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த அறிகுறியில் ஒரு 5லேருந்து 6 சிம்டம்ஸ் உங்களுக்கு செட் ஆகுது. ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ஈகோ, கோபம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு உடனடியாக அவங்க கிட்ட பேசுறதுக்கான முயற்சியை எடுங்க. கூடவே இந்த ஈர்ப்பு விதியை முறையாக கொஞ்சம் ஹெவியாக பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் இப்போ அவங்க உங்களை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மனசில் உங்கள் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு சண்டை, வெறுப்பு, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் அப்படி பிரிஞ்ச நீங்கள் திரும்பியும் ஒன்று சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கூட அந்த ஈகோவில் தான் நீங்கள் இருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்கள் முன்னாடி போய் பேசுங்க. மேபி அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஈகோ காட்டினாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே உங்கள் வாய்ஸ் கேட்ட உடனே டக்கு டக்குன்னு கட் பண்ணவங்க இப்போ இந்த அறிகுறி உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டக்குன்னு கட் பண்ண மாட்டாங்க. என்ன, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இத்தனை நாள் அவங்க கிட்ட பேசவே முடியலை, மனசில் இருக்கிற ஆசைகளை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்போ கரெக்டான நேரம் பார்த்து பேசணும், இல்லை அவங்களே திருப்பி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சின்ன ரீசனை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி மூவ் பண்ணுங்கள். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறியில் ஒரு 3லேருந்து 4 வந்தாலே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு 5 to 6 வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஈர்ப்பு விதியையும் கொஞ்சம் பண்ணுங்க. நீங்கள் போகிற வழி கண்டிப்பாக 100% கரெக்டாக இருக்கும். சக்ஸஸ் உங்களுக்கு தான். சரி, இப்போது நம்ம சிம்டம்ஸ்குள்ளே போகலாமா? 1, திடீர் மனநிலை மாற்றம். நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 மந்த் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு 1 to 2 இயர் கூட ஆயிருக்கலாம். இப்போ உங்களுக்கு அவங்களோட தாட்ஸ் அந்த அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு தனி சர்க்கிளில் வந்து உங்கள் லைஃபோட கோல், படிப்பு, வேலைன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பீங்க. எல்லோரும் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு மனநிலை மாற்றம் வர ஆரம்பிக்கும். திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு கோவப்படுவீங்க, உங்களை அறியாமலேயே மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுவீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம எதுக்கு இப்போ இவ்வளவு கோவமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு காரணமே தெரியாது. காரணம் என்னன்னா, உங்களை முற்றிலுமாக வெறுத்து போன அந்த நபர் இப்போ உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட தாட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே வரும்போது இத்தனை நாள் உங்களுக்குள்ளே இருந்த எண்ணங்களும் அவரோட எண்ணங்களும் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆகும். இந்த எண்ணங்களோட மோதல் தான் உங்கள் மூடை மாற்றிக்கிட்டே இருக்குது. அறிகுறி 2, ஒரு எக்ஸ்ட்ரீம் வெறுமை.
அவங்கள பிரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருக்கும். நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டவங்க போட்டோம், நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு வெறியோட உழைச்சி நல்லா படித்து சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கி பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல மரியாதைன்னு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு வெறுமை, ஒரு எம்டி பிளேஸ் வர ஆரம்பிக்கும். எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க, நாம் மட்டும் ஏன் இப்படி தனியாக இருக்கோம், இவ்வளவு ஜெயிச்சும் என்ன பண்ண போகிறோம், யாருக்கு இதெல்லாம் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. இத்தனை நாள் போராடி ஜெயிச்ச நீங்கள் திடீர்னு ஒரு வெறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டு அப்படியே மூட் அவுட் ஆகி தலையில் கை வச்சுட்டு உக்காந்துருவீங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் எம்டினஸ் தான் 2வது அறிகுறி. அறிகுறி 3, லூசிட் ட்ரீம்ஸ். 3வது நிலை லூசிட் ட்ரீம்ஸ். அதாவது நீங்கள் காண்றது கனவு தான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களால் அந்த கனவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க கூடவே இருக்கிற மாதிரி கனவு வரும். அந்த கனவுல நீங்கள் உங்ககிட்டயே வாதாடுவீங்க. டேய், இந்த தடவை தப்பு பண்ணாத, ஓடி போய் அவங்க கிட்ட பேசு, அவங்கள விட்டுறாத, தோத்துறாத அப்படின்னு கனவுக்குள்ளே இருக்கிற உங்களே நீங்கள் புஷ் பண்ணுவீங்க. ஏன்னா ஆள் மனசில் அவங்க வந்துட்டாங்க, இழந்ததை பிடிச்சிட்டோம்னு உங்கள் மனசு கனவு மூலமாக உங்களை போராட வைக்கும். உங்கள் கனவையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக மாறும். அறிகுறி 4, அவங்க பெயர் அடிக்கடி கண்ணில் படுவது. திடீர்னு அவங்களோட பேரை நீங்கள் ரொம்ப அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வண்டியில் அவங்க பெயர் எழுதியிருக்கலாம், இல்லை கடைகளுக்கு அவங்க பெயரை வச்சிருக்கலாம். ஃபுல் பேர் இல்லைனாலும் பாட் பெயர் இருக்கும். திடீர்னு யாரோ அவங்க பெயரை சொல்லி உங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அறிகுறி 5, அவங்க குரல் அக்யூரேட்டாக கேட்பது. அதாவது அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக கேட்க ஆரம்பிக்கும். அவங்க உங்களை எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி யாரோ உங்கள் காது கிட்ட கூப்பிடுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அறிகுறி 6, பொதுவான நண்பர்கள் திடீர்னு பேசுறது. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஜெனரலான ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க இல்லையா, அவங்க திடீர்னு இத்தனை நாள் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் 2 பேருக்கும் காமனாக இருக்கிற விஷயத்தை பற்றி தான் அவங்க பேசுவாங்க. அறிகுறி 7, ஃபோனில் அவங்க பெயர் போவது போல தோன்றுவது. ஃபோனை சும்மா பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்த மாதிரியோ இல்லை அவங்க ஆன்லைனில் வந்த மாதிரியோ உங்கள் கண்ணுக்கு காட்டும். என்னடான்னு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஒரு செகண்ட் நீங்கள் அப்படியே குழம்பி போயிடுவீங்க. அறிகுறி 8, திடீர் தும்மல் மற்றும் விக்கல். இப்போ உடம்பு ரீதியான அறிகுறியை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு கோல்டு எதுவுமே இருக்காது, ஆனால் திடீர்னு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி விக்கல் எடுக்கும். நம்ம ஊரில் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, உன்னை யாரோ நினைக்காங்க அப்படின்னு, அந்த கேட்டகரி மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு செயல்படும். அறிகுறி 9, கண்ணின் ஓரத்தில் அரிப்பு மற்றும் கண்ணீர். கண்ணோட ஓரத்தில் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். 2 கண்ணுலையும் இல்லாமல் ஏதோ ஒரு கண்ணில் இருந்து மட்டும் லேசாக கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கும். நாம் ஏதோ ஐயோ இன்ஃபெக்ஷன்னு நினைப்போம், ஆனால் அது நம்ம மனசு உடம்பு மூலமாக நமக்கு உணர்த்துகிற சிக்னல். நம்ம மனசுக்கு எல்லாமே தெரியும், அதை உடம்பு மூலமாக வெளிப்படுத்துது. அறிகுறி 10, கன்னம் சிவப்பது மற்றும் அரிப்பு. சில பேருக்கு கன்னமும் அப்படியே ரெட்டிஸ் ஆகி அந்த இடத்துல அப்படியே லைட்டாக இச்சிங் ஆகுற மாதிரி ஒரு சின்ன துடிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அறிகுறி 11, அவங்கள பிரதிபலிக்கும் மனிதர்களை பார்ப்பது. நீங்கள் ரோட்டில் போகும்போது அவங்க மாதிரியே பைக்கில் போகிற ஒரு பையனையோ இல்லை அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற ஒரு பொண்ணையோ பார்ப்பீங்க. அவங்க பேசுகிற ஸ்டைலில், அவங்க போடுற மெசேஜ் டைப்பில் யாரோ ஒருத்தர் மூலமாக அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் நீங்களே அவனும் அப்படித்தான் பேசுவான் அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் கொடுக்க ஆரம்பிக்கும். அறிகுறி 12, அடக்க முடியாத பழைய நினைவுகள். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அவங்க எண்ணமே இல்லாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ திடீர்னு அவங்களோட ஞாபகம், அவங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள மிஸ் பண்ணுற ஃபீல் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அறிகுறி 13, எனர்ஜி ட்ரை ஆகிறது.
உடல் அளவிலையும் மனதளவிலும் ரொம்ப டயர்டாகி அப்படியே போய் ஒரு மூலையில் சுருண்டு படுக்கணும்னு தோணும். பெருசாக நீங்கள் வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மைண்ட் எனர்ஜி வேவ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒர்க்காக ஆரம்பிக்கும்போது உங்களோட டோட்டல் எனர்ஜியும் ட்ரை ஆகும். அறிகுறி 14. அதிகாலை 2 to 5 மணிக்குள்ள திடீர்னு விழிப்பு. நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச சைன் தான். அதிகாலையில் ஒரு 2 மணில இருந்து 5 மணிக்குள்ள நீங்கள் சடனாக முழிப்பீங்க. முழிச்ச உடனே அந்த எம்டி ஃபீல் வரும். அடுத்து நம்ம அவங்கள தான் ஃபஸ்ட்டு நினைப்போம். அறிகுறி 14. அதிகாலை 2 to 5 மணிக்குள்ள திடீர் விழிப்பு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சைன் தான். அதிகாலையில் ஒரு 2 மணில இருந்து 5 மணிக்குள்ள நீங்கள் சடனாக முழிப்பீங்க. முழிச்ச உடனே அந்த எம்டி ஃபீலில் வரும். அடுத்தது நம்ம அவங்கள தான் ஃபஸ்ட்டு நினைப்போம். இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அறிகுறி 15. மனசுக்கும் மூளைக்கும் இடையில் பெரிய சண்டை. உங்கள் மனசு உங்ககிட்ட சொல்லும் அவங்க உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவன் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், நமக்கு திரும்பி கிடச்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் உங்கள் மூளை சொல்லும் இல்லை வரமாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட மிக பெரிய ஒரு சண்டையில் மாட்டிக்கிட்டு மூழ்கிட்டு இருப்பீங்க. மனசுக்கு தெரியும் அவங்க வருவாங்கன்னு, ஆனால் மூளை இல்லைன்னு சொல்லும். இதனால் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற நிலைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போது முக்கியமான போனஸ் பாயிண்ட், ஏஞ்சல் எண்கள். பிரபஞ்சம் நமக்கு நேரடியாக பேசாது, எண்கள் மூலமாக ஒரு தூதுவர் மாதிரி மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ அவங்க உங்களை நினைக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி ஃபோன் பார்க்கும்போதோ இல்லை வண்டி நம்பரை பார்க்கும்போதோ 111, 222, 333 இல்லைனா 1234 11 இந்த மாதிரியான எண்களை தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் எந்த நம்பரை அதிகமாக பார்க்கீங்களோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும். இப்போ நீ பண்ணுறது தப்பு, நீ அவங்க கிட்ட போய் பேசு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சிக்னல் கொடுக்கும். அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 16 அறிகுறியில் உங்களுக்கு ஒரு 5 லெவல் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள உடனே தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கலாம். பேச ட்ரை பண்ணுங்க. அவங்களோட பேச ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் உடனே கிடைக்கலனாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அந்த ரிசல்ட்டை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கிடாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்கள் கால் பண்ணதை நார்மலாக உங்கள் வாய்ஸ் கேட்ட உடனே கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ கட் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லு அப்படின்னு கோபமாக கேட்பாங்க. ஸோ உங்கள் பிரச்சனை என்னன்னு பாருங்கள், உங்கள் நிலை என்ன, இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு யோசிங்க. அதுக்கு தகுந்தாற் போல் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்புறம் கூடவே நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சியையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் எனர்ஜியை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றினீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஈகோ எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி இருந்தாலும் நம்ம ஆளு தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க இறங்கி வருவாங்க. நீங்களும் இறங்கி போனீங்கன்னா எல்லாமே ஓகே ஆகிடும். ஒரு காலத்தில் 2 பேரும் ரொம்ப டீப் லெவலில் இருந்திருப்பீங்க. இப்போ சிச்சுவேஷனில் பிரிஞ்சிட்டீங்க. ஆனால் அந்த லவ் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும் உங்களை மிஸ் பண்ணுற ஃபீல் அவங்க மனசோட ஓரத்தில் இருக்குது. இப்போ அவங்க உங்களை பற்றி நினைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் எனர்ஜியை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் எண்ணங்கள் அவங்களோட போய் சேரும். திரும்பவும் நீங்கள் வேணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுடையது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அனுப்புங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் வாழ்க வளமுடன்.